எழுதப்பட்ட வார்த்தை இருக்கான், மனுஷனால எழுதப்பட்ட வார்த்தை இருக்கு. அப்போ அவன் அனுபவத்தை கொண்டு உள்ள எழுதுனனால அதை தேவ ஆவியான நம்ம சொல்ல முடியாது. நல்லா கொஞ்சம் கவனம். நினைக்க ஒருத்தனை இந்த யானை எப்படி இருக்கு பாருப்பா அப்படின்னா ஒருத்தன் வந்தானா, யானை காதை அப்படியே லக் 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 லக்லன்னு தடவி பார்த்தானா. தடவி பார்த்தேன்னு சொன்னானா, யானை எங்கள் ஊர் சொலவு மாதிரி இருக்கு. நான் இன்னொருத்தன் வந்தானா, காலை கலகலகலகலன்னு தடவி பார்த்தானா. அவன் சொன்னானா, யானை எங்கள் ஊர் தூண் மாதிரி இருக்குது அப்படின்னானா. இன்னொருத்தன் வந்தானா, வயிற்று பகுதி கர 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 கரன்னு தடவி பார்த்தானா. தடவி பார்த்துட்டு சொன்னானா, எங்கள் ஊர் பாறை மாதிரி துவைக்கிறதுக்கு அது எப்படி இருக்கு, யானை பாறை மாதிரி இருக்குண்ணா. அப்போ எல்லா பேரும் ஒரு கோணத்தில் என்ன பண்ணிக்கிட்டான் கண்டுக்கிட்டு தும்பிக்கை என்ன சொன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டான் பா அல்லேலூயா. அப்போ நீ அப்படி புரியக்கூடாது வேதத்தை, அப்படி பார்க்கக்கூடாது கடவுளை மொத்தமாக பார்க்கணும். ஆணையை சுற்றி பார்க்கணும். முன்னாடி பார்க்கும்போது 2 காது வச்சு ஒரு தும்பிக்கை வச்சு 2 கால் முன்னாடிக்கு, அதுக்கு பின்னாடி இன்னொரு 2 கால் இருக்குது. அப்படி பின்னாடி வந்தோம்னா அதுக்கு அப்படியே முதுகு இருந்து அப்படியே வளைஞ்சி ஒரு வால் இருக்குது. இந்த பக்கம் வயிறு கொஞ்சம் புடைச்சிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் வயிறு புடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனை ஓரளவுக்கு ஆணையாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆணையை நீ அறகுறையாக பார்த்துக்கிட்டு இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. வேதத்தை அறகுறையாக படிச்சுட்டு நீ இங்கே முள் இருக்கு இங்கே லொல்லு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வேதத்தை கரெக்டாக ஆரம்பத்தில் இருந்து வெளிப்பாடில் இருந்து ஆதியாகமம் வரைக்கும், ஆதியாகமத்திலேருந்து வெளிப்பாடு வரைக்கும் நீ படிக்கலைன்னு சொல்லி தான் நீ சும்மா உட்காரு, நான் உனக்கு எல்லாம் சொல்லி தரேங்க. அல்லேலூயா. நம்ம சபைக்கு வந்தால் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உட்கார்ந்தா போதும், அபிஷேகம் வேலை நடக்கும். அல்லேலூயா. அப்போ மரணத்தின் கூறு, பாதாளத்தின் ஜெயம் எங்கே என்று கேட்பதற்கு அர்த்தம் என்ன? இது ஏதேனில் ஜீவகாலமாய் வாழும்படிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் சிட்டுகள் தான் ஆதாம் ஏவாள். அல்லேலூயா. இந்த தம்பதி நல்லா இருந்தால் ஊருக்காரனுங்க நல்லா இருக்குமா? பிடிக்காதுல. கக்க 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 நீ 2 பேரும் சிரிச்சிக்கிட்டே இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ஆயிரும், உடனே எடுத்துகிட்டு சுற்றியில் எடுத்துகிட்டு டான்னு அடிப்பான். ஏன், நான் ஒரு இடத்துல சர்ச்சை நடத்திக்கிட்டு இருந்தேன், இங்கே எல்லாம் அங்கே கிழக்க. நாங்கள் நல்லா ஆவியில் நிறைஞ்சி பாட்டு பாடும்போது அவனுக்கு இருக்க முடியாது, தப்புன்னு சுற்றியில் எடுப்பான். நான் பிரசங்கம் பண்ணுற நேரம் பூரா டங் டங்குன்னு தட்டிக்கிட்டே இருப்பான். என்னடா அது இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தான், பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் மட்டும் அவன் என்ன பண்ணுவான், அந்த சத்தத்தை போட்டு டங்குன்னு அடிப்பான். இல்லைன்னா சவுண்டை கூட்டி வைப்பான், பாட்டை கூட்டி வைப்பான். ஏன், நம்ம இங்கே நல்லா இருக்குது அவனுக்கு பிடிக்காத மாதிரி. இந்த லூசிப்பருக்கு இவங்க 2 இருக்குது, அவனுக்கு பிடிக்கலை, ஏதே இல்லை. இப்போ நம்மளை காட்டிலும் இவனுக்கு பெரிய வல்லமை இருக்க. இந்த வல்லமையை எப்படியாயிரும் நாம இந்த பூமியின் அதிகாரியாய் மாறணும். என்னவா மாறணும்? இந்த மரணத்துக்கு அதிகாரியாய் மாறணும். எதுக்கு? இந்த மரணத்துக்கு அதிகாரியாக மாறிட்டா இந்த ஆதாம் ஏவாளும் செத்துருவாங்க. ஏன்னா இவங்க சாவ மாட்டாங்கன்னு இந்த பழம் சாப்பிட்டாங்க. ஆனால் இதை சாப்பிட்டா அவங்க செத்தே போயிடுவாங்கன்னு தெரியும். ஆனால் இவன் என்ன பண்ணான், இவங்களை எப்படியாயிலும் மரணத்துக்குள்ளே மாட்டணும், அதுக்கு இவன் அதிகார வேடம் போட ஆரம்பிக்கான். அதனால தான் இயேசு மரணத்தின் அதிபதியானவனை மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மரணத்தின் அதிபதியான லூசிபரை காலி பண்ணும்படிக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு மனித அவதாரமாக எடுத்து கல்வாரி சிலுவையிலே அவர்தாமே பாடுபட்டு, அவர்தாமே சோதிக்கப்பட்டு, அவர்தாமே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு வல்லமையை நமக்கு தந்தார். கைகளை தட்டி அல்லேலூயா. இப்போ புரியுதா சத்தியம்? இப்போ புரியுதா உண்மை?
இப்போ